தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, மதுரை மாவட்டத்தில் நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். வணக்கம் ஹரிகிருஷ்ணன், சொல்லுங்கள். உலக புகழ்பெற்ற மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூரிலும் பாலமேட்டிலும் அவனியாபுரத்திலும் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு பொங்கல் திருநாளையொட்டி நடைபெறுவது வழக்கமாக இருக்கும் நிலையில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளையின் உரிமையாளர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் என்னென்ன? அவர்கள் வெளியிட்டிருக்கும் வழிமுறைகளை பற்றி விரிவாக விளக்குங்கள். மதுரை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி வருகின்ற 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி ஆகிய 3 நாட்களும் தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுகிறது. 14ஆம் தேதி மதுரை அவனியாபுரத்திலும், அதுக்கடுத்ததாக 15ஆம் தேதி பாலமேட்டிலும், 16ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடத்துவதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலே திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகளானது பூர்வாங்கமாக தொடங்கப்பட்டு இருக்கிறது. வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று அங்கு பணிகள் தொடங்குவதற்கான அந்த கால்கோள் இடும் விழாவில் பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறார். அங்கு அடிப்படை கட்டமைப்பு பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் இதற்கான ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஆட்சியர் சங்கீதா வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி அந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய ஜல்லிக்கட்டு காளைகள் மற்றும் வீரர்களுக்கான முன்பதிவானது நாளை மாலை 6 மணிக்கு, அதாவது 6ஆம் தேதி மாலை 6 மணிக்கு தொடங்குவதாகவும் 7ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நிறைவு பெற இருப்பதாகவும் இந்த முன்பதிவு செய்வதற்காக 23 மணி நேரம் அவகாசம் அளித்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மதுரை இணையதளமான madurai.nic.in என்கிற இணையதளத்திலே உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற லிங்கில் கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகளுக்கு பதிலளித்தும் அதற்கு தேவையான ஆவணங்களை அதில் பதிவேற்றம் செய்தும் இதை முன்பதிவிலே பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு ஜல்லிக்கட்டு போட்டிகளிலே ஒரு காளைகள் மற்றும் ஒரு வீரருக்கு மட்டுமே முன்பதிவுக்கு அனுமதி டோக்கன் தரப்படும் என மாவட்ட ஆட்சியர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அனைவருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கும்படி, ஏனென்று கேட்டால் தமிழகம் முழுவதும் இருந்தும் இந்த போட்டிகளில் பங்கேற்க இந்த காளைகள் மற்றும் வீரர்கள் முன்பதிவு செய்வார்கள். ஆகவே அவர்களுக்கு அனைவருக்குமான வாய்ப்பு வழங்க வேண்டி இருக்கிறது. பொதுவாக ஒரு ஜல்லிக்கட்டில் தலா 1000 காளைகளும் 1000 வீரர்களும் அனுமதிக்கப்படுவார்கள். அதுதான் கடந்த கால வரைமுறையாக இருக்கிறது. ஆகவே அதன் அடிப்படையில் 3 ஜல்லிக்கட்டில் 3000 வீரர்கள் மற்றும் 3000 காளைகள் விளையாடுவதற்கு அனுமதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதன் அடிப்படையில் தான் இந்த நடைமுறைகள் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த ஜல்லிக்கட்டு காளைகள் அந்த விளையாடக்கூடிய பகுதிகளிலே முன்பு டோக்கன் பெற்ற காளைகள் உரிமையாளர் மற்றும் அவருடைய ஒரு உதவியாளர் மட்டுமே ஜல்லிக்கட்டு காளையை அழைத்து வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வீரர்கள் ஏதாவது ஒரு ஜல்லிக்கட்டில் பங்கேற்று விளையாடுவதற்கு அனுமதி அளிக்கப்படும். தேவையான ஆவணங்கள் அனைத்தையுமே பதிவேற்றம் செய்த பின்பு அதற்கான அவர்கள் விண்ணப்பித்த அந்த மொபைல் போனுக்கு அந்த டோக்கன் ஆனது வாட்ஸ்அப் வழியாக அந்த லிங்க் அனுப்பப்படும். அதை கிளிக் செய்து அவர்கள் உடனடியாக அந்த டோக்கனை பெற்றுக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. சரியாக 23 மணி நேரம் ஆனது இதற்கான கால அவகாசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காளைகளை பொறுத்தளவிற்கு அந்தந்த கால்நடை மருத்துவமனைகளில் நேரடியாக சென்று காளைகளுக்கு மருத்துவ சான்று வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சான்றுடன் காளை உரிமையாளரின் ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை பதிவேற்றம் செய்து அவர் டோக்கன் பெற்றுக் கொள்ளலாம். அதே போன்று மாடுபிடி வீரர்களை பொறுத்தளவுக்கு அவருடைய ஆவணங்கள், அவருடைய மருத்துவ சான்று மற்றும் அவருக்கான அந்த ஆதார் அடையாள அட்டையை வைத்து பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் சரியாக அதிகாரிகள் அதை கண்காணித்து அவர்களுடைய தகுதியானவருக்கு மட்டுமே டோக்கன் ஆன்லைன் மூலமாக வழங்குவார்கள். அவர்கள் பதிவிறக்கம் செய்து கொண்டு நேரடியாக ஜல்லிக்கட்டு களத்திலே அவர்களுக்கு மறுபடியும் மருத்துவ பரிசோதனை நடைபெறும். அதில் தகுதி வாய்ந்தவர்கள் மட்டுமே அந்த விளையாடுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். அதே போன்று காளைகளுக்கும் மருத்துவ பரிசோதனை நடைபெறும். காளைகளை பொறுத்தளவுக்கு வீரர்களை பொறுத்தளவுக்கும் ஜல்லிக்கட்டு போட்டி ஒட்டுமொத்தமாக எப்படி பாதுகாப்பாக நடத்த வேண்டும் என ஏற்கனவே உச்ச நீதிமன்றமானது 21 விதிமுறைகள் கூறியிருக்கிறது. அந்த விதிமுறைகளின்படி பாதுகாப்பாக ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டும். குறிப்பாக ஜல்லிக்கட்டு பகுதி முழுவதுமாக அந்த விளையாடக்கூடிய அரினா என்று சொல்லக்கூடிய அந்த திடல் முழுவதுமாக யாருக்கும் அடிபடாத வண்ணம் தேங்காய் நார்கள் பரப்பப்பட்டு ஒரு மெத்தை போன்ற ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டும். 8 அடி உயரத்திற்கு 2 அடி தடுப்பு வேலிகள் அமைக்கப்படும். அவை அனைத்துமே
அந்த கம்பிகளால் கட்டியிருக்கப்பட வேண்டும். தடுப்புகள் வந்து யாரும் காயங்கள் ஏற்படாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களை பின்பற்றி தான் கடந்த காலையில் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறுகிறது. அதே போன்றும் இந்த ஆண்டும் நடத்துவதற்குத்தான் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே பாதுகாப்பாக ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கு முன்னோட்டமாகத்தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கக்கூடிய காளைகள் மற்றும் வீரர்களுக்கான முன்பதிவுக்கான கால அவகாசத்தை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கிறார். அனைத்து ஆவணங்களுடன் அந்த இணையதளத்தின் வாயிலாக நாளை மாலை 6 மணியிலிருந்து நாளை மறுநாள் மாலை 5 மணிக்குள்ளாக விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். கனகதனா. மதுரை மாவட்டத்தில் நிகழவிருக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் குறித்து மாவட்ட நிர்வாகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.